ஆசிரமத்தின் 5 சீடர்கள் சைக்கிளில் சந்தைக்குச் சென்றுவிட்டு திரும்புவதை தலைமை குரு பார்த்துக் கொண்டிருந்தார். அவர்கள் ஆசிரமத்தை அடைந்ததும் ஐவரையும் அழைத்தார். ஐவரையும் நோக்கி, நீங்கள் ஏன் உங்கள் சைக்கிளை ஓட்டுகிறீர்கள் என்று வினவினார். அது எனது வேலைகளை எளிமையாக்குகிறது ஐயா, முதலாமவன் பதிலளித்தான். அவனைத் தட்டி கொடுத்து, நீ பெரிய அறிவாளி, நீ வயதான காலத்தில் என்னைப் போல் கூன் விழாமல் நிமிர்ந்து நடப்பாய், என்றார் குரு. இரண்டாவது சீடனோ, நான் சைக்கிள் ஓட்டும்போது என்னால் இயற்கை அழகை எளிதாகவும் விரைவாகவும் ரசிக்க முடிகிறது ஐயா. அவனை அருகில் அழைத்து, உன் கண்கள் திறந்திருக்கின்றன, நீ உலகை ரசிக்கிறாய், என்றார். மூன்றாவது சீடன், ஐயா, நான் பயணிக்கையிலும் கூட மந்திரங்களை ஜெபிக்க முடிகிறது. குரு தன் கண்கள் விரிய, அடேயப்பா, உன் புத்திக்கூர்மை வியக்க வைக்கிறது, என்று 2 கைகளையும் சத்தமாக தட்டினார். நான்காவது சீடன், நான் சைக்கிளில் பயணிப்பதால் ஏகாந்த நிலையை அடைகிறேன் ஐயா, என்றான். குரு மனநிறைவோடு அவனை கட்டித் தழுவி, நீ ஞானத்தை அடையும் பாதையில் பயணிக்கிறாயடா, என்றார். ஐந்தாவது சீடன் நீண்ட அமைதிக்குப் பின், என் சைக்கிளை ஒட்டுவதற்காக என் சைக்கிளை ஒட்டுகிறேன் ஐயா, என்றான். குரு அவன் காலில் விழுந்து, ஐயா, என்னை மன்னியுங்கள், நீங்கள் என் சீடனாக இருக்க முடியாது, நான்தான் உங்கள் சீடன், என்றார்.